அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் மதரசா அல் முர்ஷிதாவினுடைய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம். மார்க்க கல்வியின் அவசியம் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தமட்டில் கல்வி இல்லாமல் எந்த மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பாக கண்ணியத்திற்குரியதாக அமைய முடியாது. முடிவே இல்லாத மறுமை வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது எப்போது முடியும் என்று எவருக்கும் தெரியாது. திடீர் என்று ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடுவோம். மறுமை வாழ்க்கை என்பது அது முடிவே இல்லாதது, அழிவே இல்லாதது, எந்த ஒரு இன்பத்திற்கும் சுகத்திற்கும் குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அது குறித்தான அந்த அறிவு நமக்கு தேவை, அது குறித்தான அந்த புரிதல் நமக்கு தேவை. அதைத்தான் மார்க்க கல்வி என்று நாம் அறிந்திருக்கிறோம், பழக்கத்தில் வைத்திருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு மார்க்க கல்வியின் பெயரால் என்ன நடைமுறை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு மறுமை குறித்தான அந்த வாழ்க்கை நம்பிக்கை அனைத்தையும் சுருக்கமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை, இந்த ரெண்டும் தான் மார்க்க கல்வியினுடைய ஒரு சாராம்சம். மார்க்க கல்வி என்பது மறுமையை பற்றி பேசக்கூடியது. மறுமையை பற்றி சொல்லக்கூடிய அடிப்படையானது அல்லாஹ்வின் தூதர் மற்றும் அல்லாஹ்வுடைய வசனம் குர்ஆன், இந்த ரெண்டும் தான். குர்ஆனை பொறுத்த மட்டில் இன்றைக்கு எதற்காக முஸ்லிம்களிடத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்முடைய அனுபவங்களை வைத்து, சூழல்களை வைத்து நாம் சிந்தித்து பார்த்தால் அதில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பெரும்பாலும் ஒரு மந்திர சொல்லாக குர்ஆனுடைய அந்த பயன்பாடு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஒருவர் மற்றவரை ஆர்வமூட்டுகிறோம் என்றால் அதை மிக ஆழமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதை ஓதுவதனால் உனக்கு பரக்கத் ஏற்படும், இதை ஓதுவதால் வியாபாரம் நன்றாக நடக்கும், இதை ஓதுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், இப்படியாக உலகத்தினுடைய லாபம் அல்லது உலகத்தினுடைய நலவு இது ஏற்படும், இதற்காக நாம் ஓத வேண்டும் என்கிற அந்த பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது. இதைத்தான் ஒரு மந்திர சொல்லாக நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னேன். இன்றைக்கு ஒவ்வொரு செயல்களையும் பாருங்கள். வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு என்றால், ஒரு வீடு புதிதாக கட்டி குடியேற செல்கிறோம் என்றால் அதற்கு முன்பாக அந்த குர்ஆனை கற்றறிந்த ஆலிம்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அழைக்கப்பட்டு ஒரு 10 பேரோ அல்லது 15 பேரோ, 15 பேர் வந்தார்கள் என்றால் ஒரு குர்ஆனை ஆளுக்கு 2 ஜுஸு என்று முடித்து விடலாம். அப்போ ஒரு 15 பேரை அழைத்து குர்ஆன் முழுவதுமாக ஓத வைக்கப்பட்டு வீட்டில் குடியேற்றம் நடக்கிறது அல்லது பால் காய்ச்சி என்கிற அந்த நிகழ்வு அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. அதே போல ஒரு கடை திறப்பு என்றால் அதற்கும் சிலரை அழைத்து ஆரம்பமாக ஒரு ஃபாத்திஹாவை ஓதி அல்லது குர்ஆன் முழுவதும் ஓதி, எதற்கு ஓத வேண்டும்? கடை வியாபாரம் ஆகா ஓஹோ என்று நடக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை வைத்துத்தான் அதை துவங்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்படுகிறது என்றால் அது அடக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதே போல அந்த உடலை சுற்றி, அந்த ஜனாசாவை சுற்றி சிலர் அமர்ந்து உட்கார்ந்து குர்ஆன் முழுவதையும் ஓதி முடித்து அதன் மூலமாக நாம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிறது. ஒரு திருமண நிகழ்ச்சியால் அந்த மணமக்களுக்கு குர்ஆனை நாம் பரிசாக அன்பளிப்பு வைக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சீர்வரிசையில், மக்களால் பார்க்கப்படுகிற சொல்லப்படுகிற சீர்வரிசையில் முத்தாய்ப்பாக ஒன்று குர்ஆன் என்பது இருக்க வேண்டும். குர்ஆன் இடம்பெறாமல் ஒரு சீர்வரிசை என்பது இருக்கக்கூடாது.
இப்படி எந்த நிகழ்வாக இருந்தாலும், நல்ல நிகழ்வுகளோ அல்லது துக்க நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் குர்ஆனை நாம் ஓதித்தான் அதை துவங்க வேண்டும். அப்பதான் அந்த சுப காரியம் அது சிறப்பானதாக அமையும், அல்லது துக்க காரியம் அது ஒரு சிறப்பிற்குரியதாக மறுமையினுடைய வெற்றியை பாதிக்காத வகையில் அமையும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு உதாரணமாக ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை நிலத்தை சரி செய்து அங்கே ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார்கள் என்றால் அதற்கென்று ஒருவரை அழைத்து அல் ஃபாத்திஹாவை ஓதி, அதாவது குர்ஆனை ஓதித்தான் துவங்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனுக்கு உடம்புக்கு முடியவில்லை, காய்ச்சல் இருக்கிறது, தீராத காய்ச்சல், அதாவது ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு சரியாகிவிடும் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சல். மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அது நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அது தீராத காய்ச்சல். தீராத காய்ச்சலுக்கு ஒரு மந்திரவாதியை அழைத்து மந்திரிக்க வேண்டும். அந்த மந்திரவாதி யார்? தொப்பி போட்டு தாடி வைத்து தலப்பாகை சுற்றி இருப்பார். குர்ஆனை அரபி வார்த்தைகளை அவர் ஓதி மந்திரிப்பார். இவர்தான் இதற்கான சரியான ஒரு மருத்துவர். அல்லது அதைவிட கூடுதலாக அதே குர்ஆன் வசனத்தை புரியாத வகையில், புரிந்து படிக்கக்கூடிய அந்த வாசகங்களை புரியாத வகையில், அல்லது சாதாரணமாக அலிஃப் பாத்தா என்கிற அரபி எழுத்துக்களை புரியாத வகையில் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக அதை மாற்றி கீற்றி ஒரு டிசைன் போட்டு எழுதி அந்த பேப்பரை சுருட்டி அந்த தகட்டை சுருட்டி ஒரு குப்பிக்குள் போட்டு குப்பியை மேலே மூடி வைத்து கழுத்தில் தொங்க விட்டு கொண்டோமானால், இடுப்பில் கட்டி விட்டு கொண்டோமானால், அல்லது பிரேம் செய்து வீட்டில் கடையில் ஒரு முக்கியமான இடத்தில் அதை பதிய வைத்து விட்டோமானால், அடித்து வைத்து விட்டோமானால் அந்த வீட்டில் நிம்மதி ஏற்படும். அந்த பிள்ளைகளுக்கு உடல் சரியாகிவிடும். வியாபாரம் ஆகாதோ என்று பரபரக்க ஆரம்பித்து விடும். அப்ப எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு குர்ஆன் என்பது ஒரு மந்திர சொல்லாக, ஃபாத்திஹா என்று துவக்கமாகத்தான் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக வைத்திருக்கிறார்கள். உண்மையில் குர்ஆன் என்பது இந்த நோக்கங்களுக்காக, இந்த செயலுக்காக ஒரு மந்திர சொல்லாகத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறானா? குர்ஆனில் எங்காவது ஒரு இடத்தில் இந்த வசனத்தை ஒரு திருமண தம்பதிக்கு பிள்ளை பிறக்கவில்லையானால் இந்த வசனத்தை, இந்த சூறாவை 1 மாதம் 40 நாட்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் ஓதிக்கொண்டே வாருங்கள், பிள்ளை பிறக்கும் என்று எங்காவது அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானா? அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் இந்த மார்க்க கல்வியோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வழிநடத்தக்கூடியவர்களாக நம்பப்படுகிறவர்கள், ஒரு பிள்ளை பிறக்கவில்லை இந்த தம்பதிக்கு என்றால் இந்த சூறாவை இத்தனை நாட்கள் ஓதிக்கொண்டே இருங்கள், இத்தனை மணிக்கு நீங்கள் ஓதுங்கள், கண்டிப்பாக பிள்ளை பிறக்கும். அப்ப அவர் மனதில் என்ன ஏற்படும்? என்ன ஏற்பட்டு இருக்கிறது? குர்ஆன் என்றாலே அது மருத்துவத்திற்காக, குர்ஆன் என்றாலே அது வீடு கடை பால் காய்ச்சதற்காக, குர்ஆன் என்றாலே அது ஜனாசாவிற்கு ஒரு ஆபத் பாந்தவனாக, குர்ஆன் என்றாலே வீட்டில் நிம்மதியற்ற ஒரு நிலையை கடந்து நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்குத்தான். ஆக மொத்தம் மந்திர சொற்களின் சாராம்சம் தான் குர்ஆன் என்கிற ஒரு பழக்கத்தை தான் இது போன்ற வழிகாட்டுதல்கள் ஏற்படுத்துகிறது. ஆனால் குர்ஆனுடைய முதல் வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக். அந்த முதல் வார்த்தை குர்ஆனுடைய வஹீனுடைய அந்த முதல் துவக்கம் எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படியுங்கள். அப்ப ஏன் அல்லாஹ் படிக்க சொல்கிறான்? ஓதுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? இந்த படியுங்கள் என்கிற வார்த்தை தான் நாம் அதற்கான சரியான ஒரு புரிதலுக்குரிய ஒரு வார்த்தை. ஓதுங்கள் என்று தமிழில் சொல்லி பழகியதால் அது ஒரு மந்திரமாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை போன்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அல்லாஹ் படியுங்கள் என்கிறான். படிப்பதற்கு முன்பு நபியின் நிலை வேறு, படித்ததற்கு பின்பு நபியின் நிலை வேறு. அந்த வசனத்தை, அந்த சூராவின் துவக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பதற்கு முன்பு இருந்த நிலை வேறு. அவர்கள் படித்த பிறகு, உள்வாங்கிய பிறகு
அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிலை நேர் மாற்றமானது. ஏற்கனவே இருந்த நிலைக்கு நேர் எதிரான ஒரு சூழல். அதே போல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபர்களுக்கெல்லாம், எந்த மனிதர்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய அந்த போதனையை எடுத்து சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த நிலை வேறு, ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்பட்ட மாற்றம் வேறு. எந்த ஒரு நபி தோழருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு மந்திரமாக, ஒரு ஆபத்தில் போக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் இந்த குர்ஆனை தானும் பயன்படுத்தவில்லை, தமது தோழர்களை அப்படி பழக்கப்படுத்தவும் இல்லை. சொல்ல போனால் எதிரிகளாக இருந்தவர்கள், அதாவது கொள்கை ரீதியாக மாற்று கருத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை கேட்கும் போது ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. ஆனாலும் மனதில் உறுத்தல் இருந்து கொண்டிருந்தது. இதை நாம் நிராகரிக்க கூடாது என்கிற உறுத்தல் இருந்தது. அவர்கள் யாருமே நபியாக இருந்தாலும், நபி தோழர்களாக இருந்தாலும், அல்லது இவர்களுக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் கருத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் இதை ஒரு மந்திர சொல்லாக அவர்கள் பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தால் அவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அபூ ஜஹலோ, உத்பாவோ, ஷைபாவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்கருத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை அழித்தொழிக்காமல் விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இதை ஒரு மந்திர சொல், ஒரு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியது, குடும்பத்தில் வரக்கூடிய துன்ப துயரங்களை தடுக்கக்கூடியது, பிள்ளை இல்லையானால் பிள்ளை பெறுவதற்கான ஒரு காரணம் என்பதாக ஒரு மந்திர சொல்லாக அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்றால் கண்டிப்பாக வரவேற்று இருப்பார்கள், கண்டிப்பாக அதை ஏற்றிருப்பார்கள். எதிர்க்கவே மாட்டார்கள், நிராகரிக்கவே மாட்டார்கள். நிராகரித்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் சரியாக புரிந்திருந்தார்கள். இந்த குர்ஆன் என்பது மந்திரம் அல்ல, என் வாழ்க்கையை மாற்ற வந்தது, என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்ட வந்தது என்று தெளிவாக புரிந்திருந்தார்கள். அதனால்தான் அதை ஏற்கவே மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார்கள். அதே நேரத்தில் உள்ளத்தில் அவர்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. இதை நிராகரிக்க கூடாது, இதை நிராகரித்தால் அது சரி வராது, நிராகரிக்க முடியாது என்கிற உறுத்தலும் அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்ப இந்த குர்ஆன் என்பது அது மந்திர சொல் அல்ல. நாம் முஸ்லிம்கள் எப்படி அதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட மந்திர சொல் அல்ல. அந்த குர்ஆனை நாம் படிக்க படிக்க, அதை உள்வாங்க படிப்பதற்கு முன்பு நமது வாழ்க்கை நிலை எப்படி இருந்ததோ அதை விட உயர்ந்த நிலைக்கு, சிறந்த ஒரு நிலைக்கு மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அதற்குத்தான் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் தான் மார்க்க கல்வி என்பதாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும், நபி தோழர்களாக இருந்தாலும், எதிர் சிந்தனையில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை, மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை சில வரலாற்று தகவல்கள் மூலமாக நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அன்-நஜ்ம், சூரத்து நஜ்ம் என்கிற ஒரு அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் மக்காவில் எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், காபாவினுடைய அந்த வளாகத்தில் இருக்கும்போது ஒன் நஜ்மி இதா ஹவா மா லல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா என்கிற அந்த அத்தியாயத்தை துவக்கத்திலிருந்து ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அதில் கடைசியாக ஒரு வசனம் வரும், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்விற்கு நீங்கள் சிரம்பணியுங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்கிற ஒரு வசனத்தோடு அந்த அத்தியாயம் முடியும். இந்த வசனத்தில் இன்றைக்கும் நாம் ஓதுகிறோம் என்றால் அந்த வசனத்தை முடிக்கும் போது நாம் சஜிதா செய்ய வேண்டும். இதை நாம் அறிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூராவை ஓதுகிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் முஸ்லிம்கள், அதாவது ஏகத்துவ நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் சஜிதா செய்கிறார்கள். இதற்கு நேர் எதிரான கருத்தில் இருந்தவர்களும், அந்த சபையில் இருந்தவர்கள், அந்த இடத்தில் இருந்தவர்கள் சஜிதாவில் வீழ்கிறார்கள்.
அவர்கள் கரெக்டாக புரிந்திருக்கிறார்கள். குர்ஆன் என்பது மந்திரம் அல்ல, என் வாழ்க்கையை மாற்ற வல்லது, மாற்றக்கூடியது என்று புரிந்திருக்கிறார்கள். இவரை நாம் அழிக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருந்தவர்கள் அவர் ஓதுகிற அந்த வசனத்தை கேட்கும் போது அவர்களையும் மீறி அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஃபஸ்ஜுது, நீங்கள் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே தங்களையும் கட்டுப்பாட்டையும் மீறி சஜிதாவில் வீழுகிறார்கள். அதில் ஒருவர் உமையா என்று பெயர் உள்ள முக்கியமான ஒரு தலைவன். அவன் மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை இப்படி நெற்றியில் கொண்டு போய் வைத்து எக்ஃபீனி ஹாதா, எனக்கு இது போதும் என்கிறான். அதாவது அவர் ஓதி நான் சஜிதா செய்ய மாட்டேன், ஆனாலும் இந்த அளவுக்கு எனக்கு போதும் என்று அந்த மண்ணை அல்லது மண்ணாங்கட்டியை எடுத்து தலையில் நெற்றியில் இப்படி வைத்துக் கொள்கிறான். இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், எதிர்கருத்தில் இருந்தவர்களும் அந்த வசனத்தை கேட்டு சஜிதாவில் விழுகிறார்கள். இல்லை, நான் செய்ய முடியாது என்று பிடிவாதத்தோடு இருக்கலாம். ஆனாலும் கூட ஒருவன் அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்கிறான் என்றால் அவனது உள்ளத்தில் அது என்ன சொல்கிறது? எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? ஒருவன் குர்ஆனை கேட்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தை அவன் கேட்கிறான் என்றால், முதலில் இருந்த நிலையை விட அவன் நிலை மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அதுதான் குர்ஆன். அப்ப அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்றால், இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் குர்ஆனை ஏற்கவே மாட்டோம், நிராகரிக்கிறோம் என்கிற நிலையில் எந்த முஸ்லிமாவது இருப்பானா? சொல்ல போனால் உலகின் எங்கோ ஒரு மூலையில் குர்ஆன் அலட்சியப்படுத்தப்படுகிறது. குர்ஆன் அது ஒரு வகையான இழிவிற்கும் கேவலத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறது என்கிற ஒரு தகவல் தெரிந்தால் அல்லது கேள்விப்பட்டால் கொந்தளிக்கக்கூடிய முஸ்லிம்களாகத்தான், அதை எதிர்த்து போராடக்கூடிய முஸ்லிம்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்ப அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்திற்கு நேர்கரை எதிரில் இருந்தவர்கள் குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்கள்? குர்ஆனுக்காக எல்லா வகையான இழப்புகளையும் தியாகங்களையும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் குர்ஆனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அவர்கள் குர்ஆனை உண்மையான குர்ஆனாக புரிந்தார்கள். நாம் குர்ஆனை பால் காய்ச்சுவதற்கும், வியாபாரம் நடத்துவதற்கும், பிள்ளை பெறுவதற்கும், பேய் பிசாசு ஓட்டுவதற்கும் குர்ஆனை புரிந்து வைத்திருக்கிறோம், மந்திர சொல்லாக வைத்திருக்கிறோம். இந்த மந்திர சொல்லுக்காக அல்லாஹ் வழங்கவில்லை என்பதை அந்த உமையா என்பவனுடைய செயலும், முஸ்லிம்களுக்கு நேர் எதிரான கருத்தில் இருந்த அந்த மக்களுடைய செயலும் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனை படிக்க படிக்க, புரிந்து கொள்ள, உள்வாங்க முதலில் இருந்த வாழ்க்கையை விட படித்த பிறகு வாழ்க்கை நிலை மாற வேண்டும், தரம் உயர வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் முதன்மையானவர், முக்கியமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலத்தில் மக்காவில் பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேர்களும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அதில் அபூபக்கர் அவர்களும் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். பல சஹாபாக்கள் அபிசீனியா என்கிற ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். இந்த அபூபக்கர் அவர்களும் துன்பம் கொடூரம் தாங்க முடியாமல் இவர்களும் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு அந்த நாட்டிற்கு செல்ல பயணத்தை துவங்கிவிட்டார்கள். செல்லுகிற பாதையில் ஒரு இடத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய தலைவரை சந்திக்க நேரிடுகிறது. அவர் பெயர் இப்னு தகினா. அவர் அபூபக்கரை சந்தித்து எங்கே கிளம்பி விட்டீர்கள் என்று கேட்கிறார். விவரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைக்கு நான் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக குர்ஆனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வை, மறுமை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சொல்ல முடியாத துன்ப துயரங்களுக்கு இவர்களால் நான் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இங்கு என்னால் நிம்மதியாக இறை நம்பிக்கையோடு வாழ முடியாது. ஆகவே என் சொந்த ஊரை துறந்து வெளிநாட்டிற்கு, அந்நிய நாட்டிற்கு நான் ஹிஜ்ரத் பயணம் செய்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார்,
உங்களை போன்ற நல்லவர்கள் ஒரு ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, வெளியேற்றவும் கூடாது. நீங்கள் என்னோடு வாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நான் பேசி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறேன், வாருங்கள் என்று கையோடு அழைத்து வந்து மக்காவின் தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர் பேசுகிறார். இவர் பகுதியின் தலைவர், மக்காவில் வாழக்கூடிய தலைவர்களை எல்லாம் அழைக்கிறார். அப்ப அந்த தலைவனும் இந்த தலைவனும் பார்க்கும்போது கண்ணியமா நடந்துக்குருவாங்க. பொதுவா இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் உள்ள நடைமுறை அதுதான். ஒருத்தர் ஒரு பகுதியில் பெரிய தலைவராக இருக்கிறார் என்றால் அது மாதிரியான ஒரு ஆள் இன்னொரு இடத்துல இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரு அறிமுகம் என்பது தானாக வந்துவிடும், அல்லது ஒரு பேச்சுவார்த்தை என்பது இலகுவாக அமைந்துவிடும். அவர் வந்து மக்காவின் தலைவர்களை அழைத்து, இதோ வாருங்கள், அபூபக்கரை போன்ற நல்லவர்கள் ஒரு ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது, அவரை வெளியேற்றவும் கூடாது. அவர் வெளியே செல்கிறார், இது மிகப்பெரிய தவறு. நான் அவருக்கு பொறுப்பேற்கிறேன். நீங்கள் யாரும் எந்த வகையிலும் அவரை துன்புறுத்தக்கூடாது. அவர் நாட்டுக்கு அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தெருவில், அவர் வீட்டில் அவர் வசிக்கட்டும். நீங்கள் யாராவது அவரை துன்புறுத்தினால் நான் அவருக்கு சார்பாக வந்து உங்களிடத்தில் நடவடிக்கை செய்ய வேண்டியது இருக்கும், நான் வந்து கேட்பேன். அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், அந்த தலைவர்கள் சொல்கிறார்கள், அவர் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் தானாக நம்பட்டும், தானாக தொழுகையில் ஈடுபடட்டும், தானாக குர்ஆனை அவர் படித்துக் கொள்ளட்டும், அவர் நம்பிக்கையை அவரோடு வைத்துக் கொள்ளட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பகிரங்கமாக வந்து குர்ஆனை சொல்லக்கூடாது, தொழுகையை பகிரங்கமாக தொழக்கூடாது, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து பகிரங்கமாக பேசக்கூடாது என்று ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள். இவர் அபூபக்கரிடத்தில் சொல்கிறார், அவங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கங்க என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில நாட்கள் வீட்டிற்குள் இருந்த அந்த செயல்பாடுகளை, வணக்கங்களை, குர்ஆனுடைய அந்த ஓதுதல்களை எல்லாம், படித்தல்களை எல்லாம் வைத்துக் கொள்கிறார். கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு வீட்டின் வெளிப்பகுதியில் ஒரு பகுதியை ஒதுக்கி தொழுகைக்காக அந்த இடத்தை நிர்ணயித்து அங்கு நின்று அவர் தொழுகையில் ஈடுபடுகிறார். குறிப்பாக இரவு நேரங்களிலே அவர் குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். சிறிய அளவிற்கு சப்தம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு குர்ஆனை ஓதி அவர் தொழுது கொண்டிருக்கிறார். அப்படி தொழுகையில் குர்ஆனை ஓத ஓத கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தேம்பி தேம்பி அழுகிறார். இதுதாங்க குர்ஆன். குர்ஆனுடைய வார்த்தை என்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது மந்திர சொல் அல்ல. வியாபாரத்திற்கும் பிள்ளை பெறுவதற்கும் பால் காய்ச்சுவதற்குமானது அல்ல குர்ஆன். அதை படிக்க படிக்க முதலில் இருந்த நிலை மாற வேண்டும். அபூபக்கர் அவர்கள் குர்ஆனை தொழுகையில் ஓதுகிறார், கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். இதில் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக மக்காவில் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர், பெண்கள், சிறுவர்கள் என்று அவர் இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபடும் போது, குர்ஆனை ஓதும் போது வந்து நின்று ஆங்காங்கே நின்று செவியேற்கிறார்கள், கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளத்தில் ஏதோ ஒன்று செய்கிறது, அவர்களது உள்ளத்தை அது பிணைந்து எடுக்கிறது. அந்த குர்ஆனுடைய வார்த்தை அவர்களை தொந்தரவு செய்கிறது. என்னடா இப்படிப்பட்ட வார்த்தைகளாக வருகிறது, இவர் ஓதக்கூடியது உண்மையிலே சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை என்று அவர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. அடுத்த நாள் வர்றாங்க. அவர் ஒரு நாள் தொழுகையை பார்த்துட்டு அடுத்த நாள் தொழுகிறார், முன்னாடியே வந்துடுறாங்க. இப்படியே வந்து கூட்டம் சேர ஆரம்பித்து விடுகிறது. இது குடும்ப தலைவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு யார் இந்த அபூபக்கருக்கு எதிராக நிற்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. அவர்கள் இந்த இப்னு தகினாவை அழைக்கிறார்கள். உங்க பேச்சை கேட்டு நாங்கள் அபூபக்கருக்கு அனுமதி அளித்தோம், அவர் வீட்டிற்குள்ளாடி தொழுது கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னோம், உங்க பேச்சை மதிச்சோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்குது, அவர் வீட்டு வாசலில் அல்லது வீட்டினுடைய ஒரு வெளிப்பகுதியில் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தொழுதா பரவாயில்ல, போயிட்டு போது எங்க குடும்ப பெண்கள் எல்லாம் அந்த குர்ஆனை கேட்டு நாளை அவர்களும் மனம் குழம்பி மாறி விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஆகவே நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், ஒழுங்காக நீங்க அவர்கிட்ட பேசி அவரை வீட்டுக்குள்ள தனியா தொழுவ சொல்லுங்க, வெளியெல்லாம் அவர் தொழக்கூடாது.
குர்ஆனுடைய சப்தம் வெளியே வரக்கூடாது, ஒழுங்கா நீங்களே கண்டிச்சு பேசி வச்சிருங்க. இப்னு தகினா அபூபக்கரிடத்தில் கேட்கிறார், என்னங்க வேலை பார்க்குறீங்க நீங்க வீட்டுக்குள்ள தான் தொழுகிறேன் ஓதுறேன்னு சொன்னீங்க, ஏன் இப்படி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்றீங்க? ஒன்று, நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து குர்ஆனை படிக்க ஓத செய்து கொள்ளுங்கள், அல்லது நான் உங்களுக்கு தந்த பொறுப்பை நான் ரத்து செய்ய வேண்டியது இருக்கும், உங்களுக்கு நான் பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். அபூபக்கர் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிடுகிறார்கள், உங்களுடைய பாதுகாப்போ உங்களுடைய ஆதரவோ எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வின் பாதுகாப்பு அல்லாஹ்வின் ஆதரவு போதுமானது, நீங்கள் தாராளமாக உங்கள் பாதுகாப்பை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம், எனக்கு அது அவசியம் இல்லை என்பதாக சொல்லிவிடுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? குர்ஆனை ஒவ்வொரு வீட்டிலும் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த குர்ஆனை எப்படி நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம், மக்கத்து இறை மறுப்பாளர்கள் அந்த குர்ஆனை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள்? அவர் சொல்கிறார், எப்படி அந்த தலைவர்கள் வந்து சொல்கிறார்கள், எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் என்று பயமாக இருக்கிறது, நாளைக்கு எங்கள் குடும்பத்து பெண்கள் எல்லாம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ என்று நாங்கள் அச்சமடைகிறோம். ஏன்? இரவுல ஓதுறதை கேட்கிறாங்க, வீட்டில் வந்து பேசுவாங்க, அவர் ஓதுற வசனத்தில் என்ன தப்பு இருக்குது என்று கேட்பார்கள், எங்களால் பதில் சொல்ல முடியாது. உண்மைதான், அவர் ஓதுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, அது உள்ளத்தை என்னமோ செய்யத்தான் செய்கிறது, எங்களை புரட்டி போடத்தான் அது எத்தனிக்கிறது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நீங்க உள்ள இருந்துதான் ஓதணும், வெளியே வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை எப்படி புரிந்திருந்தார்கள், நாம் குர்ஆனை எப்படி வைத்திருக்கிறோம்? நம்மிடத்தில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? குர்ஆனுடைய வசனங்கள், ஏதோ ஒரு வசனத்தை படிக்கிறோம், அது நம்மை ஒரு வகையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்கிற ஒரு கலக்கத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு வெட்க உணர்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா வசனங்கள்? அப்படி ஏற்படுத்தி இருக்கும் என்றால் குர்ஆனை உண்மையான குர்ஆனாக நாம் மதிக்கிறோம். அல்லது மையத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து 30 ஜுஸுவை நாம எத்தனை தடவை ஓதினாலும் சரி, 30 ஜுஸு ஒரு தடவை ஓதினாலும் சரி, 30,000 தடவை ஓதினாலும் சரி, அது வெறும் மந்திர சொல்லாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு சில இரவில் ஒரு சில வசனங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்த குர்ஆனையும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓதி முடிக்கிறோம், எந்த ஒரு தாக்கம் ஏற்படவில்லை, எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. அப்ப இந்த மார்க்க கல்வி என்றாலே அது குர்ஆன் தான், மார்க்க கல்வி என்றாலே அது ரசூலுடைய வாழ்க்கை தான். அந்த ரசூலுடைய வாழ்க்கையை நாகூர் பாட்டில் கேட்டு அதை நாம் ரசித்து விடுகிறோம். குர்ஆன் என்ற மார்க்க கல்வியை அவ்வப்போது எடுத்து ஏதாவது சம்பிரதாயம், ஒரு வகையான அனாச்சாரங்களுக்கு பயன்படுத்தி மார்க்க கல்வியாக புரிந்து கொள்கிறோம். இப்படி எண்ணற்ற வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டே வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவர் சாபித் பின் கைஸ் அப்படின்னு பேர். குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். இறை நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, நீங்கள் உங்களது குரலை நபியின் சப்தத்தை விட, குரலை விட உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். உங்களில் சிலரை சப்தமிட்டு அழைப்பதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காதீர்கள். நீங்கள் அறியாமலேயே உங்களது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சாபித் பின் கைஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை. சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணில் அவர் தென்படவே இல்லை. அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறார்கள், சாபித் பின் கைஸ் என்ன ஆனார்? முஆத் பின் ஜபலை அழைத்து கேட்கிறார்கள், முஆத் பின் ஜபலே, சாபித் பின் கைஸுக்கு என்ன ஆனது? ஏன் அவர் கண்ணில் படவே இல்லை? அவர் என்ன ஆனார்? உங்களுக்கு தான் தெரியுமே. ஏனென்றால் இவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அவர் என் வீட்டிற்கு அருகில் தான் குடியிருக்கிறார், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டு விட்டதா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியல, நான் விசாரித்து வருகிறேன். சென்று சாபித் பின் கைஸை சந்தித்து
முஆத் பின் ஜபல் விசாரிக்கிறார், நீங்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதர் கண் முன்னாடி வரவே இல்லை, அவர்களை நீங்கள் சந்திக்கவே இல்லையே? அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், விசாரித்து வர சொன்னார்கள். அவர் சொல்கிறார், எனக்கு வருவதற்கு அச்சமாக இருக்கிறது, நான் நரகவாசியாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பு வருவதற்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்கிறார். இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். என்ன வசனம்? லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் எல்லோரையும் விட எனது குரல் கொஞ்சம் சப்தம் கூடுதலான குரல், என்னுடைய குரல் உயர்ந்த குரல். சாதாரணமாக நான் பேசும்போதே ரொம்ப சப்தமாக தான் பேசுவேன். அல்லாஹ்வின் தூதர் குரலை விட என் குரல் மிக உயர்ந்தது, என்னால் அமைதியாக பேச முடியாது, பேச தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்கிறான். நான் நரகவாசியாகிவிட்டேன், எனக்கு அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையில் வருவதற்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த தகவல் அப்படியே அல்லாஹ்வின் தூதருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இங்க பாருங்க, குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, எப்படிப்பட்ட பாக்கியத்தை வாழ்நாளில் கொடுக்கிறது என்பது முக்கியமானது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் நரகத்திற்குரியவர் அல்ல, அவர் சொர்க்கத்திற்குரியவர், அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த முஆதிரத்தில் சொல்கிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த சாபித் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாக்கியம். இந்த குர்ஆன் வசனம் அவரது உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என் குரல் அல்லாஹ்வின் தூதர் குரலை விட உயர்வாக இருக்கிறது, நான் அவர்கள் அருகில் வரமாட்டேன் என்று அவர் அச்சப்படுகிறார், பயப்படுகிறார், தன்னை நரகவாசி என்று நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீ சொர்க்கவாசி என்று. இந்த ஒரு பாக்கியம் அவருக்கு இந்த வசனத்தால் ஏற்பட்டது. இந்த வசனத்தை கேட்டு ஒதுங்குகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் வேணும்னு சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவரா, வேணும்னே குய்யாமையன்னு கத்தக்கூடியவரா? இல்ல. அவர் வாயை துறந்தாலே குரல் அதிக பெருசாகத்தான் தெரியும். சில பேர் ரகசியம் பேசணும்னு சொல்லுவாங்க, அந்த ரகசியமே பயங்கரமா இருக்கும். அவங்க கூட நின்று பேசினாலே குரல் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு வகையான அதிர்வோடு, ஒரு வகையான ஓசையோடு அந்த சப்தம் வெளியே வந்து கொண்டே இருக்கும். சிலருடைய குரல் அப்படி இருக்கும். இது அவரது சக்திக்கு உட்பட்டதே அல்ல, அவருடைய படைப்பு, அவர் படைக்கப்பட்ட விதம், அல்லாஹ்வின் ஏற்பாடு. அப்ப வேண்டும் என்று அவர் பேசக்கூடியவர் அல்ல, பேசவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்களை நீங்கள் சாதாரணமாக ரசூலை நினைத்து விடாதீர்கள், உங்களது சப்தத்தை நீங்கள் தாழ்த்தி பேசுங்கள் என்று சொல்கிறான். தாழ்த்த முடியாதவர் என்ன செய்ய முடியும்? அதனால் அவர் ஒதுங்குகிறார். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கவாசி என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இந்த வசனத்தை அவர் மந்திரமாக பார்க்கவில்லை, குர்ஆனை தாயத்தாக பார்க்கவில்லை, குர்ஆனை பிள்ளை பெறுவதற்கான ஒரு மருத்துவமாக பார்க்கவில்லை, குர்ஆனை பேய் பிசாசு ஓட்டக்கூடிய ஒரு வகையான மந்திர சொல்லாக பார்க்கவில்லை, குர்ஆனை ஒரு வகையான வியாபாரத்திற்கான ஒரு சாதனமாக பார்க்கவில்லை. குர்ஆன் என்பது வாழ்க்கை, வாழ்க்கை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும், அதுதான் குர்ஆன். இந்த வசனத்திற்கு முன்பு வரை அவர் பள்ளிவாசலில் இருந்தார், ரசூலோடு தொடர்பில் இருந்தால், இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதை தவிர்த்தார். சந்திச்சா நம்ம சப்தம் பெருசா தெரியும், பெருசா தெரிஞ்சா அல்லாஹ்ட்ட பாவி ஆயிரும், அல்லாஹ்ட்ட பாவியானா நாளைக்கு மறுமையில பெரிய நஷ்டம் ஆயிரும் என்று அவர் கவலைப்பட்டார். அப்ப குர்ஆன் என்பது அவரது வாழ்க்கை மாற்றியது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனிதரையும் மாற்றியது. 30 ஜுஸு நம்ம கையில் இருக்கிறது, 114 சூறாக்களும் நமது கைகளில் இருக்கிறது. ஒரு வீட்டில் 1க்கு 10 குர்ஆன் இருக்கிறது. ஏதாவது ஒரு வசனம் நமது வாழ்க்கை மாற்றி இருக்கிறதா? ஏதாவது ஒரு குர்ஆனுடைய ஒரு வார்த்தை நம்மை மாற்றி இருக்கிறதா? முதலில் பேசிய அந்த சகோதரர் சொன்னார், வாத்துன் நிசா சதுகாத்திகின்ன நிஹலா, மணப்பெண்களுக்கான மணப்பொடையை, மகர் கொடையை மனம் வந்து கொடுத்து விடுங்கள் என்கிற ஒரு வசனம் எத்தனை சபையில் நாம் கேள்விப்படுகிறோம். அந்த வசனம் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? மணப்பெண் பார்க்கக்கூடிய படலத்தின் துவக்கமே எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு வரும், வரதட்சணையாக வர வேண்டும், அப்படி இல்லாவிட்டாலும் கேட்காமலே வர வேண்டும், அப்படிப்பட்ட பெண்ணை தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த வசனம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது?
30 ஜுசுவை இருந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அப்ப குர்ஆனாகவே இருக்கிறது, அது பைண்டிங் செய்ததாகவே இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்தவில்லை. அப்போ ஒரு வசனம் ஒரு மனிதரை தலைகீழாக மாற்றுகிறது, சொர்க்கவாசி என்கிற அளவிற்கு அவரை கொண்டு செல்கிறது. 30 ஜுசுக்கள் முழு குர்ஆனும் நமது கைகளிலே இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்துவது இல்லை என்று சொன்னால் நாம் குர்ஆனை எப்படி வைத்திருக்கிறோம்? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் அவர்களுடைய மகளார். அந்த ஆயிஷா அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான ஒரு வதந்தி, ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு, ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு அவர்கள் மீது பரப்பப்படுகிறது முனாஃபிக்குகளால். முனாஃபிக்குகள் ஆயிஷா அவர்கள் மீது ஒரு தப்பான ஒரு கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள். அது குறித்தான ஒரு தெளிவை குர்ஆனில் அல்லாஹ் இறக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் வரை அல்லாஹ் இறக்கவில்லை. ஒரு மாதம் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் இறக்கவில்லை. அதற்கிடையில் மக்களிடத்திலே பல்வேறு வகையான கருத்துக்கள் உலவிக்கொண்டே இருக்கிறது. அந்த கருத்தை பரப்பியவர்களில் உருவாக்கியவர்களில் ஒருவர் மிஸ்தஹ் என்பவர் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர். முனாஃபிக்குகளால் உருவாக்கப்படுகிறது. தப்பான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிறது. சில முஸ்லிம்களும் அதை நம்பி விடுகிறார்கள். சில சஹாபாக்களும் அதை உண்மை என்று நம்பி விடுகிறார்கள். நம்பி பரப்பியும் விடுகிறார்கள். ஆமா செஞ்சிருப்பாங்க, நெருப்பு இல்லாம புகையுமா என்பதை போன்று அந்த கருத்தை உண்மைப்படுத்தி பரப்பியும் விடுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவர் பரிசுத்தமானவர். குற்றத்தை பரப்பியவர்கள் இன்னென்ன கேடுகட்டவர்கள், இவர்களுக்கு இன்னென்ன தண்டனையை வழங்க வேண்டும் என்பதாக சூரா நூர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் மிக விரிவாக தண்டனை, பரப்பியவர்களுக்கான தண்டனை, குற்றம் சாட்டப்பட்ட அபாண்டமாக பழி சுமத்தப்பட்ட ஆயிஷா அவர்கள் தூய்மையானவர் என்பதாக அந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மிஸ்தஹ் என்பவர் அபூபக்கர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். இவரும் அந்த கருத்தை பரப்பியவர்களில் ஒருவர். அபூபக்கர் அவர்களால் இவர் நிறைய பொருளாதார உதவி செய்யப்பட்டவர். இவர் ஒரு சிரமத்தில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப உதவியர் யார் என்றால் அபூபக்கர் தான். அப்போ உறவுக்காரராக இருக்கிறார், அவர்கள் மூலமாக நிறைய உபகாரங்களை பெற்றவராக இருக்கிறார். உபகாரங்கள் அடைந்தும் கூட அந்த அபூபக்கருடைய மகளை குறித்து, ரசூலுடைய மனைவி குறித்து உண்மைக்கு புறம்பான ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை பரப்புகிறோமே என்கிற ஒரு கவலை இல்லாமல் அவர் பரப்பினார். இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பிறகு அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஆயிஷா அவர்களை தூய்மையானவர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த குற்றத்தை, இந்த அபாண்டத்தை பரப்பியவர்களில் மிஸ்தஹ் என்பவரும் இருக்கிறார். இந்த மிஸ்தஹுக்கு, அதாவது நம்ம கூடயே இருந்து, நமக்கு சொந்தக்காரனாக இருந்து, நம்மள்கிட்ட இவ்வளவு உதவியை பெற்று நமக்கு துரோகமாக நடந்து கொண்டாரே என்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாட்டால் சொல்கிறார், இனிமேல் இந்த ஆளுக்கு சல்லி பைசா நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக கோபத்தில் சத்தியம் செய்து விடுகிறார். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. உங்களில் நல்ல மனிதர்கள், கண்ணியமான மனிதர்கள் ஏழைகளுக்கோ, அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கோ, சிரமப்படுகிறவர்களுக்கோ உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அலட்சியப்படுத்துங்கள், மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், அருளாளனாக இருக்கிறான். இது ஒரு வசனம் அந்த சூரத்து நூறிலேயே வருது. இந்த வசனத்திற்கு முன்பு அபூபக்கர் அவர்களுடைய மனநிலை என்ன? கோபம், வெறுப்பு அந்த மிஸ்தஹ் மேல். நீ என் மகளை பத்தி இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை நீ சொல்லுறியா? நீ ஒரு பைசா உனக்கு உதவ மாட்டேன்,
என்பதாக கோபத்தில் வெளிப்பாட்டில் அவர் சத்தியம் செய்கிறார். சல்லி பைசா உனக்கு தர முடியாது என்று. இந்த வசனத்திற்கு முன்பு வசனம் அருளப்பட்ட பிறகு, இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் கேட்ட கேள்வியை சொல்லி அவர் சொல்கிறார். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அல்லா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டவுடன் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இனிமேல் நான் மிஸ்தகுக்கு கண்டிப்பாக உதவிடுவேன், உதவி செய்வேன், அவரை எந்த வகையிலும் அந்த உதவியில் நான் தள்ளி வைக்க மாட்டேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? உண்மையில் ஒரு மனிதராக நம்முடைய மனைவி மீதோ, நம்முடைய மகள் மீதோ, நமது குடும்பத்தினரின் முக்கியமான உறவினர் மீதோ ஒருவர் ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை, ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி பரப்புகிறார் என்றால் அவர் மீது எவ்வளவு பெரிய கோபம், ஆத்திரமும் ஏற்படும். அது மனித இயல்புதானே. அந்த மனித இயல்பை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்காக அதை மன்னித்து விடுங்கள். மறுமை வாழ்க்கை நம்புகிறீர்கள் இல்லையா, அதற்காக அதை கண்டுகொள்ளாமல் விடுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், அதை தூர தள்ளுங்கள், நீங்கள் உதவ மாட்டேன் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனடியாக தனது குணத்தை மாற்றிக்கொள்கிறான், தனது முடிவை மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று தனது அந்த வேகத்தையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அடுத்து அவர் உதவி செய்வேன் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த அபூபக்கரை இந்த முடிவிற்கு கொண்டு வந்தது எது? முதலில் எடுத்த கோபத்தை தனிய செய்தது எது? அல் குர்ஆன், அந்த வசனம். அப்ப குர்ஆன் என்பது அபூபக்கர் அவர்கள் ஒரு மந்திரமாக பார்க்கவில்லை. இறந்து போன பிறகு சுத்தி உட்கார்ந்து ஓத வைக்கப்பட வேண்டும் என்பதாக பார்க்கவில்லை. முதலில் செய்த செயலை செய்யக்கூடாது என்று சொல்கிறதா? நான் செய்ய மாட்டேன். ஒரு செயலை செய்யாமல் இருந்தேன், குர்ஆன் சொல்கிறது இதை செய்யுங்கள் என்று சொல்கிறதா? செய்யாமல் இருந்த நான் அதை செய்வேன். இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான் அல் குர்ஆன். அந்த குர்ஆன் தான் மார்க்க கல்வி. அப்ப இந்த குர்ஆனை, மார்க்க கல்வியினுடைய அடிப்படையாக இருக்கிற குர்ஆனை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இது போன்ற எண்ணற்ற வரலாறுகள் நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். அதாவது குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்பு, சொல்லப்படுவதற்கு முன்பு ஒரு நிலை, சொல்லப்பட்ட பிறகு வேறு நிலை. குர்ஆன் ஓதப்பட்ட பிறகு நிலை வேறு, ஓதப்படுவதற்கு முன்பு உள்ள நிலை வேறு. நம்மிடத்தில் அப்படி இல்லையே. சொல்ல போனால் நான் முதலில் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம், அந்த காட்சிகளை எல்லாம் சற்று ரசூலோடு ஒப்பிட்டு பாருங்கள், சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் எத்தனையோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களது மனைவியர், அவர்களுடைய பிள்ளைகள், நெருக்கமான உறவினர்கள், தோழர்கள், எத்தனையோ மரணங்களை அல்லாஹ்வின் தூதர் அடக்கம் செய்திருக்கிறார்கள், தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், அந்த ஜனாசாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஜனாசாவில் ஒரே ஒரு மையத்தை வைத்து எல்லோரும் வாருங்கள், ஆளுக்கு 2 ஜுஸு ஓதுங்கள், ஆளுக்கு 3 ஜுஸு ஓதுங்கள், இந்த ஜனாசாவிற்காக துஆ செய்வோம் என்று கூடி அமர்ந்து குர்ஆனை ஓதினார்கள், ஓதி துஆ செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒன்றாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ரசூல் வாழ்ந்த 23 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு வரலாற்று சான்றை நாம் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த நபி தோழர் ஒரு கடை திறக்க போகிறார், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறார், ஒரு தொழில் துவங்க போகிறார், எல்லாரும் வாருங்கள், குர்ஆனை ஓதுவோம், ஒரு ஃபாத்திஹாவை அடிப்போம், அடித்து ஒரு விருந்தை வைப்போம், அவருக்கு வியாபாரம் ஆகோ ஓகோ என்று ஜாம் ஜாம் என்று நடக்கட்டும் என்பதாக ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்க முடியுமா? சொல்ல போனால் மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்களில் வியாபாரம் செய்து சீரோவில் இருந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு வியாபாரி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். முதலில் அந்த சகோதரர் சொன்ன அந்த நபி தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தராக, வியாபாரியாக உயர்ந்தவர். அவர் அந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் என்ன? காரணத்தால் வந்தால் தெரியுமா? எல்லா சஹாபாக்களும் கூடி ஒரு 10 குர்ஆனை ஓதி வியாபாரத்தை துவக்கினார்கள். ஆகா ஓஹோ என்று பெரிய வியாபாரியாக மாறிவிட்டார் என்று ஒரு சான்றை காண்பிக்க முடியுமா? அல்லது ஒருவர் வீடு கட்டி இருக்கிறார்,
அந்த வீட்டை பால் காய்ச்சுவதற்காக எல்லோருக்கும் விருந்து வைத்தார். அந்த விருந்திற்கு வருவதற்கு முன்பு எல்லோரும் அன்றைக்கு சுபுகளே, ஞாயிற்றுக்கிழமை சுபுகளே, அல்லது வெள்ளிக்கிழமை சுபுகளே, அல்லது ஜனவரி 1ஆம் தேதி சுபுகளே, எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி பால் காய்ச்சினாங்க. அதெல்லாம் அந்த ஊடு ஆகா ஓகன் இருக்குது என்று ஒரு தோழருடைய, ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடியுமா? அவ்வளவு ஏங்க, மஸ்ஜிதுன் நபவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள். அதற்காக உழைத்தார்கள், எல்லா வேலைகளையும் செய்தார்கள். பள்ளிவாசல் கட்டு முடிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் வாருங்கள், வீட்டில் பால் காய்ச்சுவதற்கு, குடியேறுவதற்கு குர்ஆனை ஓதி நாம் குடியேறுகிறோம் என்றால் பள்ளிவாசல் என்பது எவ்வளவு முக்கியமானது. எல்லோரும் அமருங்கள், ஆளுக்கு ஒரு ஜுஸு ஓதுங்க என்றால் எவ்வளவு சந்தோஷமாக ஓதி இருப்பாங்க. அப்படி ஒரு குறிப்பு கூட இல்லையே. இந்த பையனுக்கு காய்ச்சல், இந்த பையனுக்கு பேய பிசாச பிடித்து விட்டது, ஒரு மாதிரியாக இருக்கிறார், இந்த ஜின்னு சூரா உட்கார்ந்து ஓதுங்க, அது ஓடி போயிடும் என்று சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்க முடியுமா? என்னவெல்லாமோ கதை கட்டி வைத்திருக்கார். சில பசங்க மதரசாவில் ஜின்னு சூறாவை தொடர்ந்து ஓதக்கூடாதாம் அப்படிங்கிறாங்க. சூரா ஜின்னு மனப்பாடம் பண்ணக்கூடிய சூறாக்கள்ல ஒன்று. ஜின்னு சூறா ஓதக்கூடாதுங்கிறாங்களா? பயமா இருக்குது. என்னப்பா பயமா இருக்கு? தொடர்ச்சியா ஓதிட்டே இருந்தா ஜின்னு நம்மகிட்ட வந்துருமாமா. இப்ப எப்படிப்பட்ட கதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஜின்னுக்கு அதுதான் வேலையா? யார் யாரெல்லாம் குர்ஆன் சூரா ஓதிட்டு இருக்கிறாங்க அவனை போய் பிடிப்போம், அதுதான் அதுக்கு வேலையாது? அது ஒரு படைப்பு. எப்படி மனிதன் என்கிற படைப்பாக நாம் இருக்கிறோமோ, நமது கண்களுக்கு புலப்படாத, தென்படாத ஒரு படைப்பு ஜின். அந்த ஜின்களும் அல்லாஹ்வின் சொல்லை கேட்கிறது. அந்த ஜின்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு படிப்பினையாக, பாடமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆனால் இன்றைக்கு எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? ஜின்னு சூரா என்பது அது ஒரு வகையான படைப்பு, தொடர்ச்சியா ஓதிட்டோம்னா அது நம்மளை ஓடி வந்து நம்மள்ட்ட ஒட்டிக்கிறோம் என்பதை போன்று உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப குர்ஆன் என்றாலே அது ஒரு மந்திரமாக, அது ஒரு சம்பிரதாயமாக, அது ஒரு மந்திர சொல்லாகத்தான் மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிறவரை, அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறவரை உண்மையில் நம்மால் நேரு வழியில் செல்ல முடியாது. எத்தனை தலைமுறையாக நாம் முஸ்லீமாக வாழ்ந்தாலும், இஸ்லாமிய மஹல்லாவில் வாழ்ந்தாலும், நாம் உண்மையில் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக கணக்கில் சேர்க்கப்பட மாட்டோம். அந்த குர்ஆன் என்பது மந்திரம் இல்லை, என் வாழ்க்கையை மாற்ற வந்தது. இக்ரா, படியுங்கள் என்று சொன்னாலே படிப்பதற்கு முன்பு, படித்த பிறகு மாற வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் குர்ஆன். ஒருவர் குர்ஆனை படிக்கவே இல்லை, ஏதோ ஒரு தான் தோன்றித்தனமாக வாழ்கிறார். படித்து விட்டார், படித்த பிறகு வாழ்க்கை தரம் மாற வேண்டும், வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வாழ்க்கை தரம் சீர்பட வேண்டும். அதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது அது மந்திரத்திற்கானது அல்ல. மந்திரத்திற்காகவே தான் பல்வேறு வகையான ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். 30 ஜுஸுவா வச்சிருக்காங்க இல்லையா? பள்ளிவாசலாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க. அதோட நோக்கமே என்ன? 30 பேர் வரணும், ஆளுக்கு ஒரு ஜுஸுவை கையெழுத்து கொடுக்கணும், ஓலை எடுத்து ஓதணும், அப்புறம் கத்முல் குர்ஆன் ஓதணும். அல்லது 15 பேர் வரணும், ஆளுக்கு 2 ஓலையை கொடுக்கணும், கடன் ஓதணும், ஒரு கத்முல் குர்ஆன் துவா ஓதணும். இந்த நோக்கத்திற்காக குர்ஆன் அருளப்படவே இல்லை. இந்த நோக்கத்திற்காக ரசூல் அனுப்பப்படவே இல்லை. ரசூலுடைய வருகையும் குர்ஆனுடைய அந்த அருளப்பட்டதும் ஒன்றே ஒன்றுதான், மறுமை என்கிற நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அழிவே இல்லாத வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் உன்னதமான ஒரு நிலையை, கண்ணியமான ஒரு நிலையை நீங்கள் அடைய வேண்டுமானால் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழுங்கள். குர்ஆன் கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் வாழுங்கள். இதற்காகத்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். அந்த மறுமையை கண்ணில் பார்த்தவர் உண்டா? கிடையாது. மறுமையின் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? பிரதமர் கையிலா? ஜனாதிபதியின் கையிலா? அல்லது அமெரிக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய அவர்கள் கையில் இருக்கிறதா? எந்த மனிதன் கையிலும் மறுமை என்பது இல்லை. படைத்தவனின் ஆற்றலில் தான், படைத்தவனின் அதிகாரத்தில் தான் அந்த மறுமை இருக்கிறது. அந்த மறுமையை வைத்திருக்கிறவன் தான் சொல்கிறான் உண்மையான வாழ்க்கை மறுமை. அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் இதை நீங்கள் ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். மறுமை என்பதை நாம் ஒரு தத்துவமாக நினைக்கிறோம், ஒரு கருத்தாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில்
பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று இல்லை. இக்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, கியாமத் நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் சந்திரன் பிளக்கப்பட்டது. பிளந்ததை பார்த்தார்கள், பிளக்கப்பட்டதை பார்த்தார்கள். மக்காவினுடைய இறை மறுப்பாளர்களும் பார்த்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சந்திரன் பிளந்தது, கியாமத் நெருங்கி விட்டது. நம்ம 1100 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, கியாமத்தை காணமே என்றால் எந்த நிமிடத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்வோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு வாழக்கூடிய ஒருவர் நாளை இதே நேரத்தில் கபறுகளில் அடக்கப்பட்டு எல்லோரும் அந்த கபறுகளிலிருந்து வெளியே போயிருப்பார்கள், மையவாடியிலிருந்து வெளியே சென்றிருப்பார்கள் என்று எந்த ஒரு மனிதராவது தம் வாழ்நாளில் நாளைக்கு இன்னும் நான் கபறுகள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பேன் என்று கற்பனை செய்து வாழ்ந்த ஒரு மனிதர் இருக்க முடியுமா? உலகத்தில் அறிந்த ஒரு மனிதர் இருக்க முடியுமா? எந்த ஜனாதாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அடக்கம் செய்துவிட்டு வருகிற எந்த ஜனாதாவாக இருந்தாலும், மரணித்தவராக இருந்தாலும், அடக்கம் செய்தவராக இருந்தாலும், ஒரு நாளுக்கு முன்பு அது குறித்து கற்பனை செய்திருக்க மாட்டோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. எவர் மரணித்து விட்டாரோ அவர் கியாமத்திற்கு போய்விட்டார், அவ்வளவுதான். மறுமை நாளுக்கு போய்விட்டார். மறுமை நாள் என்பது எங்கோ இல்லை, நம்ம பள்ளிவாசல் கபர்ஸ்தான் தான் மறுமை. அங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம்னா மறுமையை பார்த்து விட்டார்கள். என்ன, எல்லாரும் போய் ஒரு அந்த இடத்துல போய் நிக்கணும், அதுதான் வர வேண்டியது. மற்றபடி தயாராயாச்சு, அடக்கம் செய்து விட்டோம் என்றால் அனுப்பிவிட்டோம். எங்க எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, தாருல் ஃபனாவிலிருந்து தாருல் பக்காவிற்கு போய்விட்டார். பள்ளிவாசல் அதெல்லாம் அழகா சொல்லுவாங்க. தாருல் ஃபனா அழியக்கூடிய உலகம், தாருல் பக்கா அழியாத உலகம். அழியும் உலகத்திலிருந்து அழியாத உலகத்திற்கு பயணித்து விட்டார், சென்று விட்டார். தெளிவாக சொல்கிறார்களா இல்லையா? அறிவிக்கிறார்களா இல்லையா? அப்ப மறுமை என்பது எங்கோ இல்லை, எந்த நிமிடத்தில் எந்த வினாடியில் அல்லாஹ் நமக்கு காண்பித்து தருவான் என்று தெரியாது. கண்ணில் பார்த்த பிறகு நாம் என்ன அழுது புலம்பினாலும் எந்த பயனும் இல்லை. அதற்கு முன்பு அந்த மறுமை வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆனை, ரசூலை சரியான முறையில் நம்பி ஏற்று நமது வாழ்க்கை முன்னோடியாக அமைத்துக் கொள்ளும் போது அதுதான் உண்மையான மார்க்க கேள்வி. இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.